இந்த கோவிலோட பெயரே ரொம்ப சுவாரஸ்யமானது. வெண்ணங்குடி முனியப்பன் அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி பல உள்ளூர் கதைகளும் நம்பிக்கைகளும் சொல்லப்படுது. காலம் காலமா இந்த பகுதியை பாதுகாத்து வந்த சக்தி வாய்ந்த தெய்வமா முனியப்பனை மக்கள் வழிபட்டு வராங்க. அதனாலதான் இன்னைக்கும் எந்த முக்கியமான விஷயம் இருந்தாலும் முதல்ல இங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் தங்களோட வேலையை தொடங்குறாங்க. கோவிலுக்குள்ள நுழையும் போது ஒரு விதமான அமைதியும் அதே நேரத்தில் ஒரு ஆன்மீக உணர்வும் நம்மளை சுற்றி இருப்பதை உணர முடியும். கோவில் வளாகம் முழுக்க பக்தர்களோட நம்பிக்கையும் பக்தியும் நிறைஞ்சிருக்குது. சிலர் குடும்பத்தோட வராங்க, சிலர் நண்பர்களோட வராங்க, இன்னும் சிலர் தனியா வந்து சாமி கிட்ட மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போறாங்க. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் ஒன்னா இணைக்கிற இடமா இந்த கோவில் இருக்கு. குறிப்பா அமாவாசை, பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்கள்ல இங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல கோவில் முழுக்க பக்தர்களோட தரிசன வரிசை, பூஜைகள், வழிபாடுகள்னு ஒரு திருவிழா மாதிரி காட்சியளிக்கும். பல வருடங்களா இந்த பாரம்பரியம் தொடர்ந்து வர்றது குறிப்பிடத்தக்கது. தேவன், என்னுடைய ஊர் வந்து சொந்த ஊர் ஓமலூர். நான் இப்போ முனிப்பு கோயிலுக்கு வந்திருக்கிறேன், வெண்ணங்குடி முனிப்பு கோயிலுக்கு. எங்கள் சேலம் மாவட்டத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் சொன்னாக்க இந்த சேலம் மாவட்டத்தை காக்கிற கடவுள் எங்கள் வெண்ணங்குடி முனிப்பு கோயில் தான். அவருடைய தரிசனம் பண்ணிட்டு போனாக்கா போகிற வழியில் நடக்கிற எந்த விபத்தாக இருந்தாலும் அதை தவிர்த்து மக்கள் அவங்கவுங்க இடத்து போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து எங்கள் முனிப்பப்பா கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் ஆதி ஏரியா எந்த நாள் அது மாதிரி சொல்கிற மாதிரி எல்லா தெய்வங்களும் நல்லா இருக்கும். வெண்ணங்குடி முனிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வெண்ணங்குடிங்கிறது பழமையானது. இது கோயில் கட்டத்தை கூட எத்தனையோ பேர் சாமி கேட்டாங்க, வாக்குறுதி கொடுக்கலாம், நான் இதுலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு வெண்ணங்குடி வந்து ஒரு நல்ல ஒரு வாக்கு கொடுத்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறார். அதே மாதிரிங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, குடிக்கிறதுக்கு தவிர் கட்டுறது, இது வந்து ஒரு நாட்கள் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தால் நல்ல மாதிரி இருங்க. வண்டிங்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு விபத்து இல்லாத நல்ல மாதிரியா இது பண்ணலாங்க, நல்லா இருக்கும். இங்க வர்ற பக்தர்களோட நம்பிக்கை என்னன்னா, முனியப்பன் அருள் இருந்தா வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும், மன அமைதி கிடைக்கும், குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். அதனாலதான் இவ்வளவு தூரத்துல இருந்தும் மக்கள் தொடர்ந்து இங்க வந்து வழிபடுறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கிற வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் வெறும் கோவில் மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்களோட நம்பிக்கை, பக்தி உணர்வு சேர்ந்த ஒரு ஆன்மீக தலம். நீங்களும் சேலம் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.